أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم وفي محكم تنزيل بل يطوفوا بالبيت العتيق. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தானது. கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள், சஹாபாக்கள், இமாம்கள், தாபீன்கள், வலிமார்கள், இந்த காணொளியை கண்டு கொண்டிருக்கக்கூடிய உங்கள் அனைவர் மீதும் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹஜ்ஜு சம்பந்தமான காணொளிகளை தொடர்ந்து நான் வெளியிட்டு வந்தேன். அதன் தொடர்ச்சியாக இன்று துல்ஹஜ் பிறை 10 அன்று மினாவிலிருந்து தவாஃபு ஜியாரா செய்வதற்காக வேண்டி மக்காவிற்கு வர வேண்டும். அந்த தவாஃப் ஜியாரா சம்பந்தமான வரலாறுகளும் சட்டங்களும் உங்களுக்கு நான் சொல்ல போகின்றேன். திருக்குர்ஆன்ல அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா வல்ய தவ்வஃபு பில் பைத்தில் அதீக், காபத்துல்லாவை நீங்கள் தவாஃப் செய்யுங்கள் என்று சொல்லுகிறார். இந்த வார்த்தைக்கு ஹசன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் என்ன விளக்கம் சொல்லுகிறார்கள் என்றால், வல்ய தவ்வஃபு தவாஃபு ஜியாரா, தவாஃபு ஜியாராவை நீங்கள் செய்யுங்கள் என்றுதான் அல்லாஹ் சொல்லுகிறான். இந்த வசனம் குறிப்பிடுகிற தவாஃப் என்பது தவாஃபு ஜியாராவை தான் குறிக்கும் என்று சொல்லுகிறார்கள். ஏனென்றால் யதார்த்தமாகவே தவாஃப் என்பது 7 வகைகளில் இருக்கின்றது. தவாஃப குதூம் என்று ஒரு வகை, ஹஜ் செய்வதற்கு முன்னதாகவே தவாஃபு ஜியாராவை செய்து வைத்துக் கொள்வார்கள். ஹஜ்ஜு செய்வதற்கு முன்னதாகவே, மினாவுக்கு போகிறதுக்கு முன்னதாகவே சிலர் செய்து வைத்துக் கொள்வார்கள். இதுக்கு பேரு தவாஃப குதூம் என்று சொல்லுவார்கள். இரண்டாவதாக தவாஃபு ஜியாரா, அதை தவாஃபுல் இஃபாலா என்றும் சொல்லுவார்கள். இதுதான் ஹஜ்ஜினுடைய செய்யக்கூடிய கடைசி இபாதத். இதுதான் ஹஜ்ஜினுடைய கடைசி அமல்களில் ஃபர்லான அமல் இந்த அமல் தவாஃபு ஜியாரா. மூன்றாவதாக தவாஃபுல் விதா, மக்காவை விட்டும் விடை பெற்று செல்லும் பொழுது செய்யக்கூடிய தவாஃப். நான்காவதாக தவாஃபுல் உம்ரா, உம்ராவில் ஒரு தவாஃப் செய்வோம், அந்த தவாஃப். தவாஃபுல் நதுரு, நேர்ச்சை தவாஃப். தவாஃபு தத்தவ்வு, நஃபிலான தவாஃப். தவாஃபு தஹல்லுல், ஒருத்தர் ஹஜ்ஜி செய்யறதுக்குன்னு வந்து அரஃபாவுல அவர் தங்கல, அவருக்கு ஹஜ்ஜே தவறி போச்சு. அப்படிப்பட்டவர் கடைசியாக ஒரு தவாஃப் செய்து கொள்ள வேண்டும். அவர் ஹஜ்ஜே இல்லதான், அவருக்கு ஹஜ்ஜே ஏற்றுக்கொள்ளப்படாது, ஹஜ்ஜே இல்லை, ஆனாலும் அவர் ஒரு தவாஃப் செய்து கொள்ள வேண்டும். இப்படி தவாஃபு தஹல்லுல் என்று சொல்லி 7 வகையான தவாஃபுகள் இருக்கின்றன. ஆனால் வல்ய தவ்வஃபு பில் பைத்தில் அதீக் என்று சொல்லப்படக்கூடிய இந்த வசனம் தவாஃபு ஜியாராவை தான் குறிக்கிறது என்பதாக ஹசன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள். நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தவாஃபு ஜியாராவை எப்பொழுது செய்தார்கள்? வரலாறு என்ன சொல்லுகிறது? ஹதீசுகளில் எப்படி காணப்படுகிறது என்று நாம் ஆய்வு செய்து பார்க்கும் பொழுது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துல்ஹஜ் பிறை 10 அன்று லொஹர் தொழுகைக்கு முன்னதாகவே ஷைத்தானுக்கு கல்லடித்து விட்டு, அதே போல் குர்பானி கொடுத்து விட்டு, தலைமுடியை மடித்து விட்டு, தவாஃபு ஜியாராவை செய்வதற்கு லுஹருடைய நேரத்தில் வந்து சேர்ந்து விட்டார்கள். லுஹரை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹரம் ஷரீஃப்ல தொழுதார்கள். அதற்கு பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தவாஃபு ஜியாராவை செய்தார்கள் என்பதாக ஹதீசுகளில் காணப்படுகிறது. இந்த ஹதீசுகளை பார்க்கிற சந்தர்ப்பத்துல
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தவாஃபு ஜியாராவை எப்படி செஞ்சாங்க என்று தெரியாமல் சில சஹாபாக்கள் இப்படி சொல்கிறார்களா? வரலாற்றுல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹஜ்ஜினுடைய கடைசியில 2 தவாஃபு செஞ்சாங்க என்று சில கூட்டத்தினர்கள் அறிவிக்கிறார்கள். சில பேரு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கடைசியில தவாஃபே செய்யல என்று சொல்கிறார்கள். இப்படியெல்லாம் பேசப்பட்டு கொண்டிருந்தது. ஆனால் உண்மை என்ன என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லொஹருக்கு பிறகு ஹரமுக்கு வந்து தவாப் செய்துவிட்டு சஃபா மர்வாவுக்கு இடையே சையும் செய்தார்கள் என்பதாக ஆதாரபூர்வமான நபிமொழிகள் நாம் பார்க்க கிடைக்கின்றது. அதே போல இந்த தவாஃப் இருக்குதுங்களே, ஆக சிறந்த இபாதத்துகளில் நம்பர் 1 இபாதத் இதுதான். அதே போல அல்லாஹுவினுடைய நெருக்கத்தையும் அல்லாஹுவினுடைய அன்பையும் அதிகமாக ஏற்படுத்தி தருவதும் இந்த இபாதத்து தான் என்று நாம் முஹைதீன் அப்துல் காதர் ஜீலானி கத்தஸல்லாஹு ஸஹல் அஸீஸ் அவர்கள் அல் குனியத்து தாலிபின் லி தரீக்கில் ஹக் என்கிற நூலில் குறிப்பிடுகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸ் முஸ்னத் அஹ்மதுல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மன் தாஃப பிஹாதல் பைத்தி ஹத்தா துவஜ்ஜிஅஹு கதமாஹு. யார் இந்த காபத்துல்லாவை 2 பாதங்களும் வலிக்க வலிக்க தவாப் செய்கிறார்களோ, கான ஹக்கன் அலல்லாஹி தஆலா அன் யுரீஹுமா ஃபில் ஜன்னா. அந்த 2 பேரையும், அதாவது 2 கால்களையும் சொர்க்கத்தில் சுதந்திரமாக பிரவேசிக்க செய்வதை அல்லாஹ் கடமையாக ஆக்கி கொண்டான் என்பதாக நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. கால் வலிக்க வலிக்க ஹஜ்ஜி செஞ்ச, கால் வலிக்க தவாப் செஞ்ச அந்த 2 கால்களையும் சொர்க்கத்தில் சுகமாக உலாவ விடுகிறான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். ஆகவே அன்பார்ந்த அல்லாஹுவின் நல்லடியார்களே, தவாஃபு ஜியாரா என்பது ஃபரலான அமல்களில் ஒன்று. அதை நாம் செய்தாக வேண்டும். இதை பிறை 10 சுபு சாதிக்கில் இருந்து பிறை 12 மகரிபு வரை செய்து முடிக்க வேண்டும். சுபு சாதிக்கு முன்னால பிறை 10 இதை இந்த தவாஃபு ஜியாராவை செய்தால் அது கூடாது, ஏற்றுக்கொள்ளப்படாது. அதே போல பிறை 12 மகரிபுக்கு பிறகு தவாஃபு ஜியாராவை செய்தால் தம்மு கொடுக்க வேண்டும் என்று ஹனஃபி மதுஹபினுடைய சட்ட வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள். ஆனால் தம்மு கொடுத்து விட்டு தவாஃபு ஜியாராவை செய்தால் அந்த தவாஃபு ஜியாரா ஏற்றுக்கொள்ளப்படும். அதே போல இந்த தவாஃபை செய்து முடித்து விட்டு மக்காம் இப்ராஹிமுக்கு பின்னால் 2 ரக்காத்துகள் தொழுது விட்டு, வாஜிபான அந்த 2 ரக்காத்துகளை தொழுது விட்டு ஜம்சம் தண்ணீர் குடித்து விட்டு, அதற்கு பிறகு சஃபா மர்வாவிற்கு மத்தியில் நாம் நார்மல் உடையில் நாம் இந்த சையை செய்து முடித்தால் ஹஜ்ஜுடைய அமல்கள் முடிந்து விட்டது. இதற்கு பிறகு மனைவியோடு கூடுவதும் மற்ற யதார்த்தமான வாழ்க்கைக்கு நாம் வந்து விடுவதும் சகஜமாக ஆகிவிடும். இந்த தவாஃபு ஜியாராவை செய்யாதவரை நாம் ஹஜ்ஜுடைய காரியங்களுக்குள்ளாகவே இருக்கிறோம் என்று பொருள். அதே நேரத்துல நாம இந்த தவாஃபு ஜியாராவை செய்ய வரும் பொழுது இஹ்ராம்ல இருந்து விடுபட்டு நம்ம நார்மல் உடைக்கு வந்த பிறகுதான் இந்த தவாஃபு ஜியாரா செய்வதற்கே வருவோம். இந்த தவாஃபை செய்யும் போதே நம்ம பேண்ட் சட்டையோ கைலி சட்டையோ அணிந்து கொண்டுதான் தவாஃப் செய்வோம். இதே கைலி சட்டையோடு தான் நாம் இந்த சஃபா மர்வாவுக்கு மத்தியில் தொங்கோட்டம் ஓடுவதையும் ஓடச் செய்வோம். ஆகவே அன்பார்ந்த அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த தவாஃபு ஜியாராவை எப்படி செய்ய வேண்டும், அதனுடைய சட்டங்கள் என்ன என்பதை நாம் தெளிவாக தெரிந்து கொண்டு தொடர்ந்து செய்ய வேண்டும். அதே போல ஷாஃபி மதுஹப்ல தவாஃபு ஜியாராவை 12 மகரிபுக்குள்ள செய்து முடிக்க வேண்டும் என்ற நிபந்தனை, அளவுகோல், வரையறை என்பதெல்லாம் கிடையாது. அவர்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் செய்யலாம். மக்காவை விட்டு வெளியே செல்வதற்கு முன்னதாக அவர்கள் செய்து கொள்ளலாம் என்று அவர்களுக்கு மார்க்கம் அனுமதிக்கிறது. அதே நேரத்துல தவாஃபு ஜியாராவை நீண்ட நாட்கள் அதை இழுத்து கொண்டு இல்லாமல் விரைந்து செய்து விடுவதுதான் சுன்னத்து என்று ஷாஃபி மதுஹபு அவங்களுக்கு வழிகாட்டுகிறது.
ஒரு சமயம் தவாஃபு ஜியாராவை செய்யாம அவங்க நீடித்து கொண்டே இருந்தால், தவாஃபு ஜியாராவை செய்யாமலேயே இருந்தால், மனைவியோடு கூடுவது கூடாது, ஆபாசமான வார்த்தைகள் பேசுவது கூடாது. இதையெல்லாம் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அதே போல இந்த தவாஃபு ஜியாராவை நடக்க சக்தி உள்ளவர்கள் நடந்துதான் செய்ய வேண்டும். நடக்க சக்தி இருந்தும் வாகனத்தில் சுற்றுவது தவறாகும். தவாஃபு ஜியாராவை பிறை 10 அன்னைக்கே செய்து முடிப்பது சுன்னத். அன்னைக்கு அதுக்கான நன்மைகள் அதிகமாக வழங்கப்படும். பிறை 12 மகரிப் வரை செய்யலாம். அது அந்த வாஜிபை நிறைவேற்றியதாக அது ஆகும். அதே போல பெண்களும் கூட தவாஃபு ஜியாராவை செய்ய வேண்டும். அவர்களுக்கு மாதவிடாய் சம்பந்தமாக அவர்கள் தெரிந்து வைத்துக் கொண்டு அதற்கு ஏற்ப அந்த தவாஃபு ஜியாராவை அவர்கள் செய்ய வேண்டும். தவாஃபு ஜியாரா செய்யாமல் மாதவிடாய் பெண்கள் அவருடைய சொந்த ஊருக்கு திரும்பி விட்டால் ஹஜ் ஏற்றுக்கொள்ளப்படாது. அவங்க ஹஜ் ஏற்றுக்கொள்ளப்படாதுங்கிறது மட்டும் இல்ல, அவங்க ஊர பக்கம் போயிட்டாக்க அவர்கள் கணவரோடு சேர்வதும் கூடாமல் ஆகிவிடும். அதனால இதுக்கு நஷ்ட ஈடோ பகரமோ பரிகாரமோ எதுவுமே கிடையாது. ஒரு 10 ஆடு ஒரு 2 ஒட்டகம் குர்பானி கொடுத்துட்டா சரியா போயிடும் என்பதெல்லாம் தவாஃபு ஜியாராவில் இல்லவே இல்லை. எனவே அவர்கள் என்ன செய்ய வேண்டுமானால் அவர்கள் கண்டிப்பாக தவாஃபு ஜியாராவை பெண்கள் செய்தே ஆக வேண்டும். ஒருத்தர் இறக்குற தருவாயில இருக்கிற வரையிலும் மரண தருவாயில் ஒருத்தர் இருக்கிறார், அவர் தவாஃபு ஜியாராவே செய்யல இதுவரையிலும். அதே போல மனைவியோடு அவர் உறவும் கொள்ளல. அப்ப அந்த நிலையில இருக்கிறவர் என்ன செய்ய வேண்டும்? பக்கத்துல இருக்கிறவர்கிட்ட நான் தவாஃபு ஜியாரா செய்யல, எனக்கு பகரமாக நீங்க தவாஃபு ஜியாரா செய்து விடுங்கள் என்று அவருக்கு வசியத்து செய்த வேண்டும். அவர் போய் தவாஃபு ஜியாராவை செய்ய வேண்டும். காலதாமதமாக செய்ததற்காக, நேரம் கடந்து செய்ததற்காக அவர் ஒரு மாடு அல்லது ஒட்டகத்தை குர்பானி கொடுக்க வேண்டும் என்று நமக்கு சட்ட வல்லுநர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அதே போல ஒருத்தர் தலைமுடிய வெட்டுவதற்கு முன்னால அல்லது மொட்டையடிக்கிறதுக்கு முன்னால தவாப் செய்து விட்டார், குர்பானி கொடுத்தாரு, ஷைத்தானுக்கு கல்லடிச்சாரு, நேரா இப்ப தவாஃபு ஜியாரா செஞ்சிட்டார். தவாஃபு ஜியாரா செய்து விட்டதன் காரணமாக அவர் இஹ்ராமிலிருந்து விடுபட்டு வெளியே வரலாமா என்று கேட்டால் கூடாது. ஏனென்றால் மொட்டையடிப்பதுதான் அல்லது முடி வெட்டுவதுதான் இஹ்ராமில் இருந்து வெளிவருவதற்கான அளவுகோல். அதனால் தவாஃபு செஞ்சிட்டதுக்காக வேண்டி, தவாஃபு ஜியாரா செய்து விட்டார் என்பதற்காக வேண்டி அவர் இஹ்ராமில் இருந்து வெளிவரக்கூடாது என்று நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல எல்லாருமே பிறை 12 மகரிபுக்கு முன்னால தவாஃப் செய்ய வேண்டும் என்று இருந்தாலும் கூட இது ஆண்களுக்கு தான் பொருந்தும். பெண்களுக்கு மாதவிடாயின் காரணமாக அல்லது நிஃபாஸ் பிள்ளை பேரு பெற்ற தீட்டின் காரணமாக அவர்கள் மக்கா விட்டு புறப்படுவதற்கு முன்னால் தவாஃபு ஜியாராவை செய்து கொள்ளலாம். அதில் அவர்கள் பிற்படுத்தி செய்வதன் காரணமாக தம்மு கட்டாய கடமை இல்லை என்பதையும் நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு பெண் பிறை 12 அன்னைக்கு ஒரு சாயந்தரம் 4 மணி 5 மணிக்கு அவங்க மாதவிடாயிலிருந்து விடுபட்டு குளித்து சுத்தமாகி உடனே சென்றால் ஒரு தவாப் செய்து முடித்து விட முடியும் என்கிற அளவுக்கு அவங்களுக்கு நேரம் இருக்குது. மாதவிடாய் பெண்ணுக்கு சுத்தமாயிட்டாங்க, இனி இதை மாதவிடாய் வராது என்று தெரிகிறது. அவங்களுக்கு இன்னும் 1.5 மணி நேரம் டைம் இருக்குது, 2 மணி நேரம் டைம் இருக்கு. சுத்தமாகி குளிச்சு வேறு ஆடைகளை அணிந்து கொண்டு காபத்துல்லாக்கு போய் தவாப் செய்து விடலாம் என்று நேரம் இருந்தால், அது சாத்தியம் என்று கருதினால், ஏன்னா அந்த நேரத்துல அவங்க மினாவில் இருப்பாங்க, அந்த மாதிரியான பெண்கள் மினாவில் இருப்பார்கள். மினாவில் இருந்து மக்காவுக்கு அந்த வேலையை செய்யணும்.
அப்படி செய்யணும்னா ஏறத்தாழ நமக்கு ஒரு 6-7 மணி நேரம் தேவைப்படும் இப்போ உள்ள காலகட்டத்துக்கு. அப்படி நேரம் இருக்குமானால் அவர்கள் குளித்து முடித்து விட்டு உடனே புறப்பட்டு வந்து தவாஃபை செய்ய வேண்டும். அதற்கு பிறகு அவர்கள் என்ன செய்யலாம்? சை செய்து கொள்ளலாம். இது அவங்களுக்கான சட்டம். மகரிபுக்கு முன்னால 4 சுத்து சுத்திட்டாலே போதும். அவங்களுக்கு அந்த தவாஃபை நேரத்துக்கு செய்ததாக ஆகும். அவர்கள் மீது தம்மு கடமையாக ஆகாது. இப்படிப்பட்ட பெண்கள் நம்மளால போக முடியாது என்று அலட்சியமாக இருந்துவிட்டு பிறை 13 அல்லது அதுக்கு பிறகோ தவாஃபு ஜியாராவை செய்ய வருவார்களேயானால் அவர்கள் கண்டிப்பாக தம்மு கொடுக்க வேண்டும் என்று இமாம் அபூ ஹனீஃபா ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். அதே போலவே பிறை 10 அன்னைக்கு சாயந்தரம் நமக்கு மாதவிடாய் ஏற்பட்டு விடும் என்று அஞ்சுகிற பெண்கள் விரைவாக ஹஜ்ஜுடைய அந்த 3 காரியங்களையும் செய்துவிட்டு 4வதாக அந்த தவாஃபு ஜியாராவை செய்துவிட வேண்டும், சாத்தியம் இருந்தால். ஆக இப்படி இந்த தவாஃபு ஜியாராவுடைய சட்டங்கள் நீண்டு கொண்டு செல்கிறது. இந்த சட்டங்களை நாம் புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். தவாஃபு ஜியாரா என்று சொன்னாலே மினாவிலிருந்து புறப்பட்டு வந்து காபத்துல்லாவை 7 முறை சுற்றிவிட்டு மகாம இப்ராஹிமுக்கு பின்னால் 2 ரக்காத்து வாஜிபான 2 ரக்காத்துகள் தொழுது விட்டு ஜம்ஜம் தண்ணீர் குடித்து விட்டு சஃபா மருவாவுக்கு மத்தியில் சை செய்து முடித்து விட்டார்கள் என்றால் அவர்கள் தவாஃபு ஜியாராவை முடித்து விட்டார்கள் என்று பொருள். இந்த தவாஃபு ஜியாராவை செய்யும் பொழுது மட்டும் நாம் இஹ்ராமில் இருக்க மாட்டோம், நம்முடைய நார்மல் டிரெஸ்ஸில் இருப்போம் என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ளுங்கள். அதே போலவே தவாஃபுல் விதா ஏனென்று சொன்னால் தவாஃபு ஜியாராவை செய்து விட்டாலே ஹஜ்ஜுடைய அமல்கள் அனைத்திலிருந்து நாம் வெளியே வந்து விட்டோம். இப்பொழுது நமக்கு பாக்கி இருக்கக்கூடிய ஒரே ஒரு அமல் என்னவென்றால் தவாஃபுல் விதா. இந்த தவாஃபுல் விதா என்பது மக்காவில நாம தங்கி இருக்கக்கூடிய காலம் வரை தவாஃபுல் விதா செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. மக்காவை விட்டு எப்போ புறப்படுறோமோ அப்ப இது கடைசியாக செய்ய வேண்டிய ஒரு அமல். நம்முடைய சாமான்களை எல்லாம் எடுத்து கட்டி மூட்டை கட்டி வைத்துவிட்டு அதற்கு பிறகு செய்ய வேண்டிய ஒரு அமல் என்பதாக சட்ட வல்லுநர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது குறித்து சொல்லும் பொழுது லா யன்ஃபிரன்ன அஹதுன் ஹத்தா யகூன ஆகிர அஹதஹு பில் பைத். இறுதியாக இறை இல்லத்தோடு நெருக்கத்தை ஏற்படுத்தி கொள்ள எவருக்கும் தடை இல்லை என்று நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். ஊரை விட்டு வெளியே போக போறீங்க, அதனால கடைசியாக காபத்துல்லாவோட ஒரு தொடர்பு ஏற்படுத்திக்கீங்க என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதனால இந்த தவாஃபுல் விதா என்பது வாஜிபான ஒரு அமல். அதே போல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிறை 13 அன்று ஜவாலுக்கு பிறகு கல் எறிந்து விட்டு மக்காவிற்கு வந்து விட்டார்கள். மக்காவில் அவர்கள் தங்கியிருந்த வீட்டில் தங்கியிருந்து விட்டு அன்று விடியகால நேரம் ஃபஜ்ருடைய நேரத்துல முன்னதாகவே காபத்துல்லாவிற்கு வந்து தவாஃபுல் விதாவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்து முடித்தார்கள். ஃபஜ்ருக்கு முன்னதாக செஞ்சு முடிச்சிட்டு ஃபஜ்ருடைய தொழுகையை காபத்துல்லாவை தொழுதுட்டு ஃபஜ்ருக்கு பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு புறப்பட்டு சென்றார்கள். பிறை 14 அன்னைக்கு விடியற்காலை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தவாஃபுல் விதாவை செய்தார்கள் என்பதாக ஹதீசுகளில் நாம் பார்க்க முடிகிறது. ஆகவே அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதுதான் தவாஃபுல் விதா. வெளியூர்காரர்கள் மீதுதான் தவாஃப் விதா என்பது வாஜிப். மக்கா வாசிகளுக்கும் மீகாத்துடைய எல்லைக்கு உட்பட்டு இருக்கிறவர்களுக்கும் இந்த தவாஃபுல் விதா கட்டாய கடமை கிடையாது. மீகாத்துடைய எல்லைகள் என்றால் எலம்லம், துல் ஹுலைஃபா, தாத் இர்க், ஜுஹ்ஃபா, கரான் ஆகிய இந்த 5 இடங்களுக்கு மத்தியில் இருப்பவர்களுக்கும் மக்காவுக்கு உள்ள இருக்கிறவங்களுக்கும் தவாஃபு ஜியாரா அவசியம் இல்லை என்று நமக்கு சட்ட வல்லுநர்கள் சொல்லி தருகிறார்கள். அதே நேரம் இந்த தவாஃபுல் விதாவுல சை இல்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தவாஃப் மட்டும் 7 தடவை சுத்திட்டு மகாம் இப்ராஹிமுக்கு பின்னால் 2 ரக்காத்துகளை
வாஜிபான 2 ரக்காத்துகளை தொழுது முடித்துவிட்டு ஜம்சம் தண்ணீர் குடித்து நம்மை ஆசுவாசப்படுத்தி கொண்டு விட்டால் தவாஃபுல் விதா முடிவுற்றது. இதற்கு பிறகு நீங்க என்ன செய்யணும்? காபாவினுடைய வாசலுக்கு வந்து அதை கட்டி அணைத்து முத்தமிட்டு அதோடு தன்னுடைய நெஞ்சை அணைத்துக் கொண்டு நம்முடைய கன்னத்தை காபாவினுடைய வாசலில் வைத்துக் கொண்டு நாம் மீண்டும் மீண்டும் இந்த காபத்துல்லாவிற்கு வந்து ஹஜ்ஜு செய்யக்கூடிய நசீபை குடியா அல்லாஹ் என்று நாம் கேட்க வேண்டும். அப்படி அந்த இடத்துல நாம் அந்த நிறைய துவாக்களை நாம் கேட்டுக்கொள்ள வேண்டும். இந்த தவாஃபுல் விதா என்பதற்கு தவாஃபு சதுரு, தவாஃபுல் ருஹ்ஸா, தவாஃபுல் வாஜிப் என்றெல்லாம் பெயர் இருப்பதாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த தவாஃபுல் விதாவை முடித்த பிறகு காபாவினுடைய வாசலில் இருந்து காபாவினுடைய வாசலில் கட்டி அணைத்துக் கொண்டு முத்தமிட்டு நாம் துவா செய்யும் போது இப்படி ஒரு துவாவையும் நாம் செய்யலாம். அல்ஹம்துலில்லாஹி ஹம்தன் கஸீரன் தய்யிபன் முபாரக்கன் ஃபீஹ் அல்லாஹும்ம உர்ஸுக்னில் உத பதல் உத். இறைவா, புகழ் அனைத்து உனக்கே, மீண்டும் மீண்டும் என்னை இங்கே வரச்சை. அல் மர்ரத பாதல் மர்ரதி இலா பைத்தில் ஹராம், என்ன இந்த காபத்துல்லாஹ்க்கு திரும்ப திரும்ப வரச்சை. வஜஅல்னி மினல் மக்பூலீன இந்தக யாதல் ஜலாலி வல் இக்ராம். கண்ணியமானவனே, இங்கே வந்தவர்களில் யாருடைய ஹஜ்ஜெல்லாம் மக்பூல் செய்து கொண்டாயோ அவர்களில் என்னையும் சேர்த்தருள். அல்லாஹும்ம லா தஜஅலு ஆகிரல் அஹ்தி மின் பைத்திகல் ஹராம். இந்த காபத்துல்லாஹ்வுக்கு வருவதில் என்னை கடைசி ஆளாக ஆக்கிவிடாதே. இதையே இந்த வருகையையே கடைசியாக ஆக்கிவிடாதே. வைன் ஜஅல்து ஆகிரல் அஹ்தி, ஒரு சமயம் நான் இப்ப வந்ததையே நீ கடைசியாக ஆக்கிவிட்டால் ஃபஅவ்வில்னி அன்ஹுல் ஜன்னா யா அர்ஹமர் ராஹிமீன், எனக்கு சொர்க்கத்தை கொடுத்து விடு என்கிற இந்த துவாவை காபாவினுடைய வாசலில் இருந்து நாம் கேட்டுக்கொள்ள வேண்டும் என்பதாக சொல்லப்படுகிறது. ஆகவே அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இங்க தவாஃபுல் விதா என்பது கிரான் வகை ஹஜ்ஜு செய்தவர்களாக இருந்தாலும், தமத்து வகை ஹஜ்ஜு செய்தவர்களாக இருந்தாலும், இஃப்ராத் வகை ஹஜ்ஜு செய்தவர்களாக இருந்தாலும், யாரு செஞ்சிருந்தாலும் ஹஜ்ஜிக்கு வந்துட்டாங்க அவங்க எல்லாருமே தவாஃபுல் விதாவை செய்தாக வேண்டும். அது வாஜிபான ஒரு அமல். அதே போல ஹைலு நிஃபாஸ் ஏற்பட்ட மாதவிடாய் ஏற்பட்ட இந்த பெண்கள் மாதவிடாய் ஏற்பட்ட பெண்களாக இருந்தால் அவர்களுக்கு தவாஃபுல் விதா வாஜிப் இல்லை, அவர்களுக்கு பரிகாரமும் இல்லை. அவர்கள் புறப்படுகிற நேரத்தில் காபாவினுடைய வெளிப்பள்ளிவாசலுக்கு வெளியே நின்று அல்லாஹ்விடத்தில் துவா செய்துவிட்டு போனால் போதுமானது. தவாஃபுல் விதாவுடைய நேரம் என்பது துல்ஹஜ் பிறை 10 அன்று தவாஃபு ஜியாராவை செய்ததிலிருந்து இந்த தவாஃப் விதாவை செய்வதற்கான நேரம் தொடங்குகிறது. அதனால் நம்ம எப்ப மக்கா விட்டு வெளியே போறோமோ அப்ப செய்து கொண்டால் போதுமானது. ஒருத்தர் தவாஃபுல் விதா செஞ்சிட்டார். தவாஃபுல் விதா செஞ்ச பிறகு போகலான்னு சொல்லி ரூமுக்கு வந்த பிறகு அவர் பிளைட் கிடைக்காமலோ கப்பல் கிடைக்காமலோ ஒரு 10 நாள் மீண்டும் தங்க வேண்டிய நிலை ஏற்பட்டு விட்டால் இவர் மீண்டும் காபத்துல்லாவுக்கு போகலாமா, காபத்துல்லாவை பார்க்கலாமா, மீண்டும் தவாப் செய்யலாமா, மீண்டும் உம்ரா செய்யலாமா என்றால் அவர் எல்லா வகையான அமல்களையும் செய்யலாம். அதில் குறையோ தப்போ எதுவும் கிடையாது. அதே நேரம் 10 நாள் இருந்து பல உம்ராக்களை செஞ்சார், பல தவாஃபுகளை செஞ்சார். 10 நாள் இருந்துட்டு அவர் புறப்படும் பொழுது மீண்டும் தவாஃபுல் விதா அவர் செய்ய வேண்டுமா என்றால் இல்லை. ஆனால் செய்து கொள்வது முஸ்தஹப் என்பதாக சட்ட வல்லுநர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அதே போல ஹஜ்ஜுக்காக வேண்டி வந்திருந்த ஒருவர் ஹஜ்ஜெல்லாம் செய்து முடித்த பிறகு நிறைய தவாஃப் நஃபிலான தவாஃபுகளை செய்திருந்தார். ஒரு அவசர சூழ்நிலையின் காரணமாக தவாஃபுல் விதாவை செய்யாமல் புறப்பட்டு விட்டார், தன்னுடைய சொந்த நாட்டுக்கு புறப்பட்டு விட்டார். ஆனா நிறைய நஃபிலான தவாஃபுகளை ஹஜ்ஜிக்கு போது செஞ்சிருந்தார் என்றால் இந்த நஃபிலான தவாஃபே அவருக்கு போதுமானது, தவாஃபுல் விதாவாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு விடும் என்பதாக நமக்கு சட்ட வல்லுநர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். ஆகவே அன்பார்ந்த அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த ஹஜ்ஜுடைய அமல்களை நாம் முழுமையாக முறையாக புரிந்து கொண்டு செய்து முடித்தாக வேண்டும். அதனால் காலதாமதம் இல்லாமல்
இந்த ஹஜ்ஜுடைய அமல்களை செய்வதற்கு வல்ல அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் அருள் செய்வானாக. தவாஃபுல் விதா, தவாஃபு ஜியாரா ஆகிய இரண்டையும் முறையாக செய்துவிட்டு நம்முடைய தாயகம் திரும்புவதற்கு வல்ல அல்லாஹு தாலா அருள் செய்வானாக. ஆமீன். வாஹிர் தாவனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.